இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமச்சி உண்மையிலே வந்து திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல, உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சேன். ஒரு சின்ன பொய்யை சொல்லி அந்த பொய் பெரிய பொய்யாகி வேறு வழி இல்லாமல் அந்த பொய்யால் வந்து நம்ம அடுத்தடுத்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் வந்து கெட்டு போயிடுவோம்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். அப்படிங்கும் போது கார்த்தி என்ன சொல்கிறாரு, இது இப்போ மட்டும் என்னாச்சு, எல்லாம் போச்சு தானே, நீங்கள் பொய் சொன்னதுனால இப்போ கடைசியில் போச்சு. ஒரு பொய்யை எத்தனை நாளைக்கு நம்ம கட்டி காப்பாற்ற முடியும், உண்மை தெரிஞ்சால் எல்லாம் காலி அப்படிங்கிறத சொல்கிறார். நியாயமாக தான் இருந்தாலும் கூட இப்போ நமக்கும் சில சமயங்களில் நமச்சே பார்த்தா பாவமாகவும் இருக்குது. அவர் பண்ணும்போது சில விஷயங்கள் எரிச்சலாக இருந்துச்சு, இப்போ பாவமாகவும் இருக்குது. இப்போ இதில் வேறு புதுசாக ஒரு அதிர்ச்சி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் ஆள் வச்சு அடிக்கலான்னு வந்து ஆட்கள்லாம் அனுப்பிவிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக வந்து நமச்சியும் அடிச்சு விட, அதுக்கப்புறம் கடைசியில் நமச்சியுடைய உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வருது. திடீர்னு வந்து அப்போ வந்து நமச்சி இறந்துடுறாரு. நமச்சி இறந்தப்பறம் இது கொலைக்கேசாக மாறுது. வெறுமனே தமிழ் கொலைக்கேசாக மாறும்னு நினச்சது நமச்சி கொலைக்கேசாக மாறுது. நமச்சி போன வருத்தத்தில் தமிழ் இருக்காரு. இந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் பண்ணது வந்து இவங்க தான், மேகனான்னு சொல்கிறாங்கன்னு எல்லாரும் போய் எங்கள் சண்டை போட்டு சட்டக்காலர்லாம் பிடிக்கிறான். அதே சமயத்தில் பிரச்சனைகள் இன்னும் வளர்த்துக்கிட்டே போகுது, கடன்னு வளர்த்துக்கிட்டே போகுது. இப்போ இந்த மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது கலிவர்தன் இவர் வந்து ப்ரூஃபை வந்து அனுப்பிவிட்றாரு. அனானிமஸாக வந்து யாருக்கும் தெரியாமல் போலீஸ்க்கு அனுப்பிவிட, போலீஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் பண்ண சொன்னது வந்து இவங்க தான் வந்து இவரையும் போட்டு தள்ளிட்டாங்க, அமைச்சியும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. கடைசியில் இதெல்லாம் கலிவர்தனுடைய வேலை தான் அப்படிங்கிறது தெரிய வரதும், அர்ஜுனுக்கும் இதில் வந்து ஒரு பங்கு இருக்குன்னு தெரிய வர வரைக்கும் கதையை எழுதிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொலை இல்லை ஆள் அடித்தது இல்லை வந்து கடைசியில் இந்த தீவிரவாத வேலைகள் செஞ்சதுன்னு எது செஞ்சாலும் அர்ஜுன் வெளியே தான் சுற்றுவார். என்ன இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லை, அவன் என்னதான் ஒரு மோசமானவனாக இருந்தாலும் வெளியே சுற்றிட்டோம், ஆனால் என் பையனாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டு அடிக்க வைப்பேன் அப்படின்னு கோதைன்னு அப்படியே ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி சொல்கிறது கேட்கும் போது தான் நமக்கு எரிச்சலாக வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தமிழ்